இந்த கிளி எப்படி வந்து நம்ம கையில் உட்காந்து சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பறவைகள் பூங்கா உள்ளே போன உடனே நம்ம ஒரு கேட்டுக்குள்ளே உள்ளே விட்டு அடைச்சிடுவாங்க. பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வேலியாக இருக்கும். நம்ம கையில் கொஞ்சோண்டு கிளி திங்கிற மாதிரி ஒரு இறை கொடுத்துருவாங்க. அதை போய் நம்ம கையில் வச்சு நீட்டினோம்னா அதுவாக வந்து உட்காந்து சாப்பிட்டு போவோம். இது வெளியே எங்கேயும் பறந்து போகாமல் இருக்க கம்பி வேலி போட்டிருக்காங்க ஃபுல்லாக. நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே டக்குன்னு கதவை சாத்திடுவாங்க. ஒரு அழகாக வந்து உட்காந்து சாப்பிட்டு பாருங்க. இதுக்கு என்ட்ரன் ஃபீஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, பெரிய ஆளுங்களுக்கு 200 ரூபா, சின்ன குழந்தைங்களுக்குலாம் 150 ரூபா. பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கிளி வந்து என் கையில் இறையெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ என் முதுகு மேலே ஏறி உட்காந்துட்டு கீழே இறங்கும். நாங்கள் பின்னாடி இருக்க செடியில் போய் எல்லா மரத்துலேயும் மேலே உட்கார்ற மாரி எங்களுக்கு பின்னாடி வச்சுருக்குறாங்க. இந்த மேலே பறக்காமல் இருக்குது. மேலே பாருங்கள், மேலே எல்லாம் கம்பியாக இருக்கும் பாருங்க. மேலே உட்காந்துட்டு கிளி பறக்காமல் அப்படியே உட்காந்துருக்குது. இந்த குருவி பாருங்கள். இந்த கிளி எல்லா கலரான கிளியெல்லாம் இருக்குது, பறவைகளும் இருக்குது இந்த பார்க்கில். இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா முயல், எல்லா வகையான முயல், இவ்வளோ வகையான வாத்து, கோழி எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பூங்காவில் பார்த்திங்கன்னா கேம்ஸும் இருக்குது. உள்ளாரே சாப்பாடுலாம் தராங்க. அது தனி ஃபீஸு. அப்புறம் மீன், எல்லா மீன் இருக்குது. மீன் தொட்டி எல்லாம் இருக்குது. கலர் மீனாக இருக்குது. மீன் போய் பாருங்கள். சின்ன குழந்தைங்க கூட்டிகிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.